இன்னைக்கு நம்ம சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் சில கொள்ளைக்காரவங்களாம் வந்து அங்கே ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லா ஆளுங்களையுமே பின்னிக்கதிரில் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆம்புலன்ஸில் அங்கேருந்து அங்கே டாக்டர்ஸ் வர்றாங்க காப்பாற்றுறதுக்காக. உள்ளே வந்து அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மினி கேட்குறா. பட் அங்கே ஆனால் உள்ளே வந்துட்டு போனால் டேஞ்சர் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு இப்போ வரைக்கும் மேரேஜ் ஆகலை, எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் வந்துட்டு என்னை உள்ளே அனுப்பலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவங்கக்கிட்ட போய் இப்போ என்கிட்ட எந்த ஒரு கன்னுமே இல்லை, என்னை நீங்கள் உள்ளே அனுப்பி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே அவளை அங்கே உள்ளே கூப்பிட்றாங்க. அந்த குழந்தைக்கு அவள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எப்படியோ காப்பாற்றிடுறா. அதுக்கப்புறம் அவளை வந்துட்டு அங்கே கொலை பண்ண அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அங்கே அந்த போலீஸ் படை எல்லாமே அங்கே உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோ ஷென்னுமே ஒரு கேப்டனாக இருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வேகமாக காப்பாற்றிடுறான். அவனுக்கு அங்கே குண்டடி பட்டுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ, நான் வந்துட்டு உங்களை காப்பாற்றுறேன், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது மித்த அந்த போலீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தள்ளுங்க, நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லும்போது ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் வந்துட்டு காப்பாற்றிடுவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. பட் நம்ம ஹீரோயினை வேகமாக வந்து பிடிச்சி இழுத்தாங்க, காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோ எனக்கு வந்துட்டு எந்த அடியெல்லாம் பண்ணலப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், அவ்வளோ ஈஸியாலாம் சாக மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவனுக்கு வந்து அங்கே கட்டெல்லாம் போட்டுட்டு அவனை காப்பாற்றிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்காக இப்படி டேஞ்சரில் போய் மாட்டிக்கிட்டா, உள்ளே வந்துட்டு போய் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சொன்னதும் அப்போ அவங்க சீனியர் சொல்கிறாரு, இப்படி முட்டாளாக இருக்கவங்கள தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பி வைப்பாங்க, அதனால தான் அவள் உள்ளே போயிருக்கா, அவள் வந்து மேரேஜ் ஆகலைன்னு சொன்னா அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுமே போய் அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு நான் நினச்சி வந்த பொண்ணு கிடையாது அப்படின்ற சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் நீ ஃபஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பாரு, என்னோட நேம் வந்து வேறு அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ அவனுமே சரி ஓகே, இதுக்கப்புறம் ஒன்றா இருக்க முடியாது, நம்ம உடனே டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உடனே வா டைவர்ஸ் அப்படின்றத சொல்லும்போது ரெண்டு பேத்துக்குமே யார்ட்டே வந்து கால் வருது. சரி ஓகே, நம்ம பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது டென்ஷன்லேயே போயிட்டுருக்கான். அங்கே ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்டு போனதுமே கண்ணு தெரியாமல் போகிறான் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. பிறகு நம்ம ஹீரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட பாட்டி என்னை மேரேஜ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த சைடில் அப்படியே அங்கே வந்துட்டு சூப்பராக கிளம்பி வரும்போது ஹீரோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு அவளை காப்பாற்றின சீன் தான் வந்துட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹாய் சொல்ல போகிறான். அப்போ நீ வந்துட்டு பேசாமல் இப்படிலாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இவே நம்ம ஹீரோயின் பின்னாடியே அங்கே போயிடுறான் அவளை மீட் பண்ணுறதுக்காக. ஹீரோயின் அவங்க தாத்தாவை தான் போய் மீட் பண்ணுறா. அப்போ தாத்தா வந்துட்டு அவள் வந்து தண்ணி கொடுத்தாலுமே கண்டுக்காமல் திருப்பிக்கிட்டே இருக்காரு. தாத்தா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் வந்து இந்த டைவர்ஸ் வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு உன் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டு, ரெண்டாவது அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி நிற்க வை, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்றத சொன்னதுமே சரி நான் இப்போவே வந்துட்டு உங்களுக்காக அதெல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக போய் கதவை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் அங்கே நின்றுட்டுருக்கான். அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. வேகமாக அவனை பிடிச்சி அங்கே தாத்தா முன்னாடி இழுத்துட்டு வந்து நிப்பாட்டிட்டு தாத்தா இதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதுமே அவருக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. வந்து சல்யூட் பண்ணதுமே நீ என்ன சோல்ஜராப்பா அப்படின்ற சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். என் பேத்தி ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்ப தங்கமானவ, சின்ன குழந்தை மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவா, நீ தான் அவளை வந்து சாகிற வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் அவங்க ரொம்ப வந்து பாசமாக பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே சரியில்லை. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் நீ வந்து கொஞ்சம் ஆக்டிங் கூட அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதே மாதிரியே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இப்போ என்னை டைவர்ஸ் கேட்டு தான் வந்தீங்கன்னு, ஆனால் தாத்தாக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல, ப்ளீஸ் நீங்கள் எனக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், இதை நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், நான் தான் உங்களோட ஒய்ஃப் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்ததுமே அவள் ரொம்பவே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு ஃபோன் நம்பருமே அங்கே வந்துட்டு கேட்குறா. அதையுமே அவன் கொடுக்குறான். சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு உண்மையிலே ஒன்றை மாதிரி ஒரு பார்ட்னர் வந்து கிடைக்கிறதுக்கு கொடுத்து தான் வைக்கணும், நீ ரொம்ப வந்து பாசமானவ, நான் எப்பயும் உன்னை வந்துட்டு விட மாட்டேன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஷீன்ற ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு எப்போ எனக்கு டிசார்ஜ் கொடுப்பேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்றத சொல்லும்போது அங்கே சில பெண் வந்துட்டு கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் அங்கே குனிஞ்சு எடுக்கும்போது நம்ம ஹீரோ அப்போ அங்கே கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோயினை தான் மீட் பண்ண வந்திருக்கான். பட் ஆளை கடமைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நான் வந்துட்டு சொன்னால் உனக்கு புரியாதா, கேட்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டதுமே உனக்கு சரியாயிடுச்சுன்னா நானே அனுப்ப போகிறேன், எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. எதுக்காக இப்படி தேவையில்லாமல் என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப சண்டை போடுறா.
ஸ்கூல்லேருந்தே வந்துட்டு இவங்க வந்து ஒன்றா படித்தவங்க போல். இப்போ ஸ்கூலில் நான் வந்து பண்ணதுக்கெலாம் நீ இப்போ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நீ என்னை பார்க்குறியா, நீ டாக்டர் ஆனதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு உடம்பு முடியல அதனால தான் சொன்னதும் 2 பேத்துக்குமே அங்கே பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே ஒரு பாட்டி வர்றாங்க. எதுக்காக இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே, பாட்டி இவ வந்து தேவையில்லாமல் என்னை எப்படியோ உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டிட்டு அங்கே போய் அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஹீரோயின் அவளுக்கு உடம்பு சரியாச்சுன்னா நான் டிஸ்சார்ஜ் கொடுக்க போகிறேன், தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும், பாட்டி நீ இப்படிலாம் வந்துட்டு அவட்ட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, அவள் ஒரு டாக்டர், ஸோ நீ வந்துட்டு பார்த்து ஒழுங்காக பேசணும் சரிதானே, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, என்னோட கிராண்ட் சன் கண்டிப்பாக வந்து உன்னை மீட் பண்ணுவான், உன்னை வந்துட்டு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்குவான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்புனதுமே இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இந்த கிளவி மட்டும் பணக்காரியா இல்லைன்னு வச்சுக்கோமே, இந்த லேடியோட பேச்செல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், எப்போ பார்த்தாலுமே தொல்லை பண்ணிட்டுருக்கு வந்துக்கிட்டு, பேர் வருவான் பாப்பானே சொல்லிட்டு இருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. எனக்கு அபாஷனான விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என் மானமே போயிடும், என் பிளான் எல்லாமே சொதப்பி போயிடும், ஸோ இதை நான் வந்துட்டு தெரியாமல் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட் போல் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டுருக்கு. வேகமாக அவன் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து வீட்டுக்கு போனாலுமே அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுமே அவனை அடிச்சுட்டு தப்பிக்க பார்க்குறா. பட் முடிய மாட்டுது. அப்போ அங்கே யாருக்கோ கால் பண்ணி விட்டா, ஃபோன் வேற அங்கே தூரமாக போய் விழுந்துருது. அது வேறு யாருக்கும் கால் போல், நம்ம ஹீரோக்கு தான். அவன் சவுண்டுதெல்லாம் கேட்டுட்டு உடனே அவன் இங்கே காப்பாற்றுறதுக்காக கிளம்பி வந்துடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கு வந்துட்டு அங்கே உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாமே கொடுப்பா, நீங்கள் இப்போ வந்து கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இதுக்காக நீங்கள் தனியாக இருந்துட்டுருக்க, நான் வேணா என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்குமே இங்கே பயமாக இருக்குது இருக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே கிளம்பி போயிடுறான். ஏன் சரி குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது எனக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸே இல்லைப்பா, நான் உங்கள் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை தான் அங்கே வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோட்ட என்னோட தலை எல்லாமே வந்துட்டு ஈரமாக இருக்குது, கொஞ்சம் ஹேர் ட்ரையர் கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறான். நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லுங்கள், நானே இப்போ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அப்படியே ஸ்லிப் ஆகிடுறா. 2 பேருமே பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆயிடுது. நான் வந்துட்டு இப்போ கிளம்பி போய் தூங்க போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் போய் படுத்துடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டதுமே அவள் வந்து டாக்டர் தானே ரொம்ப ஸ்பீடாக எழுந்திரிச்சு கதை ஓப்பன் பண்ணிட்டு அப்பாட்டு ஓடினதும் பார்த்தா நம்ம ஹீரோ தான் எதிர்த்தாப்பில் இருக்கான். அவன் மேலே போய் விழுந்து 2 பேருக்குமே ஆக்சிடெண்ட்டாக ஒரு கிஸ்மே ஆயிடுது. ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளை என்னடா சாமி இப்படி நடந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வா நம்ம ஜாக்கிங் போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு போகிறான். ஹீரோயின் ஐயோ சாமி என்னால் இதுக்கப்புறம் முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு, என்னால் இதுக்கப்புறம் ஒரு எட்டு கூட வைக்க முடியாது அப்படின்றத சொல்கிறா. அதை எப்படி நீ சொல்லலாம், நீ வந்ததாகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோனை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓடினதுமே ஹீரோயினுமே ஏன் நிலுப்பா சாமி அப்படின்ற சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டுருக்கா. சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. நம்ம ஹீரோங்க சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் மேலே இருக்க கடுப்புனால வேணுனே இவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஓப்பன் சர்ஜரி பண்ணுற அந்த வீடியோவை வந்து அவன் முன்னாடியே திருப்பி வச்சு அங்கே பார்த்துட்ருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு அந்த பிளட்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, சாப்பிடும்போது எந்த வீடியோவை போட்டுட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகும்போது அப்போ அவங்க இன்னொரு டாக்டர் வந்து பேசுகிறாரு. ஃப்ரெண்டு தான், லீ இவனோட நேம். நம்ம ஹீரோயினை பார்த்து எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டீங்க வந்துட்டுருக்க, உனக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னதோ, எனக்கு என்ன ஏன் நடந்துச்சுன்னு அவள் கேட்குறா. என்ன நடந்துச்சா, அந்த பர்சன் உன்னை ஹரஸ் பண்ணிட்டாலன்னு சொன்னதோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்கிட்ட யார் இப்படிலாம் சொன்னது, நான் அவனை அடித்து மயக்கமாக்கிட்டே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு அப்படியா விஷயம், ஆனால் எனக்கு வேறு மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்றத சொன்னதும், யார் இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளப்புறது அப்படின்றத கேட்டதும் எல்லாம் அந்த ஸ்ரீதானவே சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாத்தையுமே இதே கதையை கட்டிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக இப்படி தேவையில்லாமல் நீ வந்து பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வந்து அங்கே நடந்துச்சுன்னு தெரியும்னு சொன்னதும் எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன பொய்யா சொல்லிட்டேன், நான் என்ன உண்மைதானே சொன்னேன் அப்படின்றத சொன்னதும் ஒருவேளை நீ தான் வந்துட்டு அவனை என் பின்னாடி அனுப்பி வச்சியா, ஏன்னா நீ அப்பேற்பட்ட ஆளுதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து திட்டி விட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு 2 பேத்துக்குமே அங்கே பயங்கரமான சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவங்க சண்டையை பார்த்துட்டு அங்கே வந்து அவங்க பெரிய டாக்டரே வந்துடுறாரு. என்ன வந்துட்டு பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை
திட்டுறாரு. இப்படி தான் வந்து ஒரு டாக்டர் பேஷண்ட்டை போய் நடந்துக்குவாங்களான்னு. அவன் என்னை பற்றி வந்து ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தால் நான் சும்மாவே இருப்பேன்னு சொன்னதும், இவள் ஒழுங்காக வந்து இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்கவே நான் கண்டிப்பாக இவ்வளோ சும்மா விட மாட்டேன். நான் விஐபி கஸ்டமர்ன்றது உங்களுக்கு என்ன தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அந்த ஆள் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கூலாக இருங்க மேடம், நான் வந்துட்டு அந்த பொண்ணு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், நான் என்ன தப்பு பண்ணேன் மன்னிப்பு கேட்க அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டதுமே, நீ மன்னிப்பு கேட்கலன்னா இப்போ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கத்திட்டு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா உன் சேலரி எல்லாம் கட் பண்ணிடுவோம், உன்னை ஜாப்பை விட்டுமே தூக்கிடுவோம் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இவ்வளோ மாதிரி ஆள்கிட்டலாம் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவம் அங்கேருந்து போகிறா. அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே லிஃப்ட்டுமே வந்து ஓப்பன் ஆக மாட்டுது. அவளுக்கு இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஸ்டெப்ஸ் வழியாக தான் இறங்கி போயிட்டுருக்கா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாகிட்ட, ஒரு டைரி எடுத்து படிச்சுட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கா. என்னோடய லைஃப்பில் எப்பயுமே எதுவுமே சரியாகவே நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அவள் அங்கேருந்து வச்சுட்டு போனதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்து அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே திங்ஸ் எல்லாமே வந்து மேலே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவள் ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. அதில் இருக்க லெட்டர் எல்லாமே பறந்து கீழே விழுகுது. நம்ம ஹீரோ கரெக்டாக ஆனால் ஹீரோயின் வந்து பக்கம் காப்பாற்றிடுறான். ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அங்கே எடுத்து வச்சுட்ருக்கா. அவளோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கதை பார்த்துட்டு ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் மட்டும் போயிட்டுருக்குன்றது மட்டும் நம்ம ஹீரோக்கு புரியுது. அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே, கண்டிப்பாக இவளுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க சீனியர் டாக்டர் அங்கே போய் பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து வந்து என்னத்தை உள்ளே பார்த்துட்ருக்கீங்க, கேர்ள்ஸை பார்க்குறீங்களான்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது நான் அவங்க கூட தான் சேர்ந்து பேசணும்னு நினச்சேன்னு சொன்னதும், சரி நம்ம வாங்க வெளியே போய் பேசலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவுமே அதே இடத்துக்கு தான் அங்கே வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ரொம்ப சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ நீ கொஞ்சம் அமைதியாரு, அவங்க பேசுகிறது எனக்கு கேட்க மாட்டுது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபரை பற்றி அவன் பேசிட்டு ஒர்க்கை பற்றிலாம் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். வெளியே வந்துட்டு போய் அங்கே ஒரு மீட்டிங் வேறு போக வேண்டியதாக இருக்குது போல். ஸோ அதை பற்றிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக அவனோட ஃபீலிங்ஸையுமே அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒயிட் கலர் ஃப்ளாரெலாம் கொடுத்து அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் இங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. என்ன தைரியம் இவன் என்னோட ஒய்ஃப்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த சவுத்தை போட்டு குத்துனதுமே ஹீரோயினுக்கு அந்த சவுண்டை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா நடக்குது அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் வந்துட்டு எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் உங்கள் மேலே கிடையாது, நான் இப்போ மேரேஜை பற்றி யோசிக்கலை, தயவு செஞ்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு இங்கே அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், என்னோட ஒய்ஃபை என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறானான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டி வேறங்க கால் பண்ணுறாங்க. ஸ்ரீ வந்து இப்போ வந்து கிளம்பிட்டாப்பா வீட்டுக்கு, நீ வந்து மீட் பண்ண வா, அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணுறான்னு சொன்னதும், பாட்டி நீங்கள் வேற என்ன டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். நான் தான் உங்களை காப்பாற்றினேன்னு இந்த ஸ்ரீ வந்து சொல்லி வச்சிருக்கா போல். ஸோ வந்துட்டு அதை நினச்சி தான் பாட்டி நம்ம ஹீரோக்கு எப்படியாச்சும் அவ்வளோதான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. ஆனால் உள்டாவா அவன் போய் நம்ம ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கான். அதனால தான் இத்தனை ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. அவங்க சீனியரும் நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்கதை எல்லாத்தையுமே அவன் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஹீரோவை பார்க்கவங்களையுமே டக்குன்னு இங்கே கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். என்னை வந்து அவளாம் பார்க்கல இல்லை அப்படின்ற சொன்னதும், இல்லை பாஸ் அப்படின்ற சொன்னதுமே அவங்க எங்கே போகிறாங்களோ நானுமே கிளம்பணும், ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுமே சேர்ந்தா ஹோட்டல் கிளம்பிடுறாங்க. உனக்கான ரூம் இங்கே இருக்குது, நீ போய் ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிடுறவும் நம்ம ஹீரோயின் அந்த ரூமில் போயிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க. அந்த லொக்கேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. நான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், அவனுக்கு தான் என் கூட வந்து பிரேக்கப் ஆக போகுது அப்படின்ற சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. வருதெல்லாம் கைப்பட்டதில் அங்கே வந்து வீடியோ கால் ஆகிடுது. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோயின் இங்கே பாருங்கள் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா யாரோ வந்து வெளியே வந்த மாதிரி சவுண்டு கேட்குது. ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கே ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. வெளியே யாரோ வந்திருக்காங்க, ப்ளீஸ் நீ போலீஸ் அனுப்பு, நான் வந்துட்டு இப்போ போய் அவனை அடிக்க தான் போகிறேன்னு சொல்லும்போது, நான் உன்னை பயமுடுத்திருக்கக்கூடாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் தான் வெளியே நிற்கிறேன், நீ வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன நேரத்தில் பண்ணிட்டுருக்க, என்ன வேலைன்னு சொன்னதும், நான் இந்த ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக வந்தேன் பிஸ்னஸ் மீட்டிங்காக, ஆனால் வந்துட்டு எந்த ஒரு ரூமே இல்லை, நீ வந்துட்டு தெரிஞ்ச பொண்ணா, ஸோ வந்துட்டு உன் கூட ஸ்டே பண்ணலாம்
நீங்கள் வந்துட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஷாக்காக தான் இருக்குது. பட் என்ன பண்ண முடியும், சரி வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட்டே அங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே சீனியருமே வந்ததுமே அவங்க 2 பேத்துக்குலாம் அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே டென்ஷன்லேயே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து தனக்கு தான் உரிமை இருக்குன்னு என்ற மாதிரி அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிளம்பும்போது இப்போ எதுக்காக நீ என் கூட வந்துட்டு இருக்க, நான் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போய்க்குவேன், நாங்கள் மெடிக்கல் விஷயமா பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னதும் ஹீரோ 3 டேஸ்க்கு நீ ஜாக்கிங்கே பண்ண வேணாம், நான் அதுக்கு வந்துட்டு ஓகே சொல்லுவேன்னு சொன்னதுமே இனிமேல் ஹாப்பியாகிட்டு அவன் கூட போக ஒத்துக்கிறான். அப்போ அங்கே நம்ம சீனியருமே கூட வந்ததும் அவன் எதுக்காக நீ வரேன்னு சொல்லிட்டு பேசினதும் நான் இப்போ எங்கே போகணுமோ அங்கே வந்து அவளும் தான் வந்துட்டுருக்கா, ஸோ நான் போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பிடுறாங்க. பிறகு அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க 2 பேர்த்தையும் உள்ளே விடுறாங்க, நம்ம ஹீரோவை விட மாட்டாங்க. அப்போ நீ எதுக்காக இங்கே வந்துட்டுருக்க, இங்கே வந்து டாக்டர்ஸ் தான் கலந்துக்கணும், நீ வந்துட்டு உன்னோட பிஸ்னஸ் மீட்டுக்காக போயேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. எப்படா இவனை வந்துட்டு அடுத்தவங்க கூட விடுறதுன்னு சொல்லிட்டு உடனே யார்ட்டையோ கால் பண்ணி அவன் ஹெல்ப் பண்ண கேட்குறான். அவங்க கால் பண்ணி அந்த செக்யூரிட்டி கார்ட்ட சொன்னதுமே நம்ம ஹீரோவையுமே அங்கே வந்து உள்ளே விட்டுறாங்க. அங்கே மீட்டிங்குமே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் எப்படி வந்து சர்ஜரி பண்ணுறதுன்றதை லைவாக வந்துட்டு அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கா. அதை எல்லாத்தையுமே பார்த்து இந்த பக்கம் அந்த சீனியர் வந்து அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே சில பொண்ணுங்க அங்கே பின்னாடி பேசுகிறாங்க, அந்த சீனியருக்கும் மினிக்குமே ரொம்ப பார்க்க ரொம்ப வந்து ஜோடி பொறுத்த அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் சீன் அவங்க எல்லாருமே போய் வெளியே சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே சீனியருக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா அதவே அவன் கொண்டு வர கேட்டுட்ருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அவருக்குமே சின்ன சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே சில பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு மிஸ்டர் லின் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய டாக்டர்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிட்டாங்க, ஃபோன் நம்பர் வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிக்கிறான். நம்ம டாக்டருமே நான் ஒருத்தவங்களுக்காக போட்டு தரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட கையை அப்படியே வந்து ஹாப்பியாகிட்டு ஒரு மாதிரி டச் பண்ணதுமே அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் பயந்து ஓடி போயிடுறாங்க. இவருக்கு வந்துட்டு பசங்களை தான் பிடிக்கும் போல் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அன்றைக்கி மினியை காப்பாற்றினது நீ தானேன்னு சொன்னதும் நீ என்னை பற்றி ரொம்ப விசாரிச்சுட்ருக்க போலே அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு வழியாக 2 பேத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறது என்ன வந்து போயிட்டுருக்குன்னு. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே இங்கே க்ளோஸாக மாறிடுறாங்க. நீ வந்துட்டு மினியை கஷ்டப்படுத்தி பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அங்கே தண்ணி போட்டு மயக்கமானதுமே ஹீரோங்க தூக்கிட்டு போகிறத பொண்ணுங்களாமே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாகவே வந்துட்டுருக்கா. இங்கே பாரு இந்த ஃபோட்டோ அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கும் போது அந்த டாக்டருக்கு அவருக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இதுக்கப்புறம் இவன் இருந்தானே என் கூட என் மானமே கப்பலேறி போயிடும்னு சொல்லிட்டு நீ மரியாதை வந்துட்டு கீழே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து இறக்கி விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து தயவு செஞ்சு தப்பாலாம் புரிஞ்சுக்காத, நான் வந்துட்டு ஸ்ட்ரைட் மெயின் தான், நான் ஒன்றும் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் இதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, என் மேலே லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது சரி இன்றைக்கி வரதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நான் வந்துட்டு என்னோடய பாட்டியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அங்கே பாட்டியை பார்த்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஷீயை வந்து நான் கூப்பிட்றேன் நீ மீட் பண்ணுறேன்னு சொன்னதும் பாட்டி நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, நான் வேறு ஒரு பொண்ணை தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன், அவளை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு என் உயிரை காப்பாற்றினாப்பா, அவள் வந்துட்டு ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, நான் கூப்பிட்றேன் நீ பேசிப்பார், ஏன்னா வந்துட்டு அவள் நான் வந்து காப்பாற்றும் போது எனக்கு ஒரு பேரை இருப்பான், நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற அப்ரோச் பண்ணுவேன்லாம் நினச்சி பண்ணலன்னு சொன்னதும் அவள் நல்ல பொண்ணாகவே இருக்கட்டும் பாட்டி, அவளுக்கு என்ன வேணுமோ நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் மேரேஜ் மட்டும் என்னை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க, நான் அவர் வேற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அவன் சொன்னதுமே பாட்டியால் எதுவும் பேச முடியல. அந்த ஸ்ரீ வந்துட்டு அங்கே மறைஞ்சு நின்று கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது எல்லாமே வந்துட்டு அந்த ஹீரோயினால தான் சொல்லிட்டு இல்லை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்க ஃப்ரெண்டு இப்படி தாத்தாக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் அவரை சர்ஜரி கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் விழுந்தடிச்சு ஓடி வர்றா. அப்போ அங்கே சீனியர்கிட்ட என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான் ஒரு பொண்ணு நேற்று வந்தா அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த சீதா அங்கே வந்துருக்கா, உன் பேட்டி வந்துட்டு என்னோட வருங்கால ஹஸ்பண்டை ஏன்ட்ட வந்து பறிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப உள்டாவாக அசிங்கமாக பேசியிருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவருக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பித்த ஒரு மயக்கமாக இருக்காரு. அவன் உடனே பயந்து போயிட்டு என்ன கிழவா நீ ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா செத்த மாதிரி மரியாதை ஏந்திரி அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு அவர் முழிக்காமல் இருக்கவுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட
என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே வந்ததுமே அங்கே ரொம்ப ஷாக்காகி போய் அங்கே அவன் வந்துட்டு உடனே எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்கான். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஷீயை வந்து மீட் பண்ணிவிட்டு உனக்கு கேவலம் இல்லையா எதுக்காக இப்படி வேலை பண்ணுன்னு சொன்னதும் நீ என்னோட ஹஸ்பண்டை பறிக்க பார்ப்ப நான் வந்துட்டு உன்னை சும்மா விடுவேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அந்த லூசு டாக்டருமே அங்கே தான் இருக்காரு. அந்த ஆள் வந்துட்டு அங்கே அந்த ஷீக்கை சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளு அவங்ககிட்டன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க சும்மா ஜால்ரா அடிப்பீங்களா டாக்டர் இருக்க உங்களுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்படியே வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. அப்போ அந்த ஷீவை வந்துட்டு நான் உண்மையை சொல்கிறேன் என்னோட ஹஸ்பண்டை பறிக்க பார்க்குறேன் அப்படின்ற சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. யார் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே இவர் தான் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் இவர் தான் நீ என்கிட்ட வந்து பறிக்க பார்க்குற அப்படின்ற சொன்னதுமே அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் 2 பேரும் ஹோட்டலில் ஸ்டே பண்ணீங்களா அதுக்கான ஆதாரமே என்கிட்ட இருக்குது எவ்வளோ சீப்பானவன்னு சொன்னதும் அப்போ அந்த டாக்டர் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப மோசமான பொண்ணாக இருக்க நீ எல்லாம் எப்படி வந்து வெக்கம் இல்லாமல் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் இதெல்லாம் உண்மை கிடையாது நீங்கள் புரிஞ்சுட்டு பேசுங்க என்ன உண்மைன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்ற சொல்லும்போது என்ன உண்மை அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினை வந்துட்டு கையை பிடிக்கிறத விடுங்க அப்படின்ற சொன்னதும் நீ யார் வந்துட்டு இங்கே பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோயினை பற்றி அந்த ஆள் பேசினதுமே நம்ம ஹீரோ உங்களுக்கு என்ன உண்மை வந்துட்டு தெரியணுமா யார் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட்டை காமிக்கிறான் மினி தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த ஷீ ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு இது பொய் தான் அப்படின்ற சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ பாட்டி அங்கே வந்துடுறாங்க. பாட்டி இங்கே பாருங்களேன்னு சொன்னதுமே நீ இப்படிப்பட்ட கேவலமானவளாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல நீ வந்துட்டு உன் தேவைக்காக மற்ற உயிரோட விளையாடுவியா நீ எவ்வளோ மோசமானவ நீ இப்படிப்பட்டவன் நினச்சிருந்தா நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வாக்கெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன் இதுக்கப்புறம் என் பேரை வந்துட்டு உன்னை மேரேஜெல்லாம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ உயிரை காப்பாற்றிருக்காளா இவளுக்கு எவ்வளோ காசு வேணுமோ கேளுங்க பாட்டி கொடுத்துடலாம் அப்படின்றத சொன்னதும் 1 மில்லியன் வேணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே 1 மில்லியனா சரி நான் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒழுங்காக மினிட்டை சாரி கேளுன்னு சொன்னதும் இவட்ட போய் நான் சாரி கேட்பேனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சு விடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து அங்கே கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவளை அடித்து வெளியே ஏற்றி விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பிறகு அவங்க தாத்தாவை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவர் வந்துட்டு கோமாக்கு போயிட்டார் போல் அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நீ இதை பற்றி கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போங்க எனக்கு ரொம்ப வந்துட்டு கவலையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ அவளுக்காக தான் வரட்டும்னு சொல்லிட்டு கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே கால் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கோம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோயினை போட்டு ஒரு லேடியை அடித்தாங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு போய் ஷாக் ஆகிட்டு வேமா அங்கே போகிறான். பார்த்தா அந்த லேடி நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட ஹஸ்பண்டுக்கு நீ என்ன வந்து மெடிசன் கொடுத்த அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துகிட்ருக்காரு அவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு எதுவுமே தப்பாக கொடுக்க கிடையாது எனக்கு வந்துட்டு என்ன கொடுக்க சொன்னாங்களோ அதை தான் நான் எழுதி கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு அங்கே ரொம்ப வந்து மோசமாக பேசுகிறாங்க. அங்கே இருக்க எல்லா பேஷண்ட்டுமே வந்துட்டு இப்படி வந்துட்டு நீங்கள் பண்ணலாமா டாக்டர்ஸ் வந்து ஒழுங்காக நடந்துக்க வேணாமான்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி சாப்பாடு அவருக்கு கொடுத்தீங்க அதனால் கூட வாமிட் வரலான்னு சொன்னதும் இப்படி வந்து மற்றவங்க மேலே பழிய போகிறதே வேலையாக வச்சுருக்காங்க இந்த டாக்டர் சொல்லிட்டு அந்த ஸ்ரீ வேறு நல்லா ஏற்றி விட்டுச்சேக்கா. அந்த லேடி அழுது புரண்டு அங்கே வந்து ஓவராக சீனை போட்டுட்டு பயங்கரமாக தவிச்சிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சவங்க தள்ளும் போது அங்கே போய் அவளுக்கு இடிச்சதில் வயிறில் பெயின் ஆகிடுது. தேவையில்லாமல் நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க பேஷண்ட்டை நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறப்ப அந்த ஆள் வேற இந்த லேடி தான் எனக்கு எதையோ கொடுத்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் ட்ராமா பண்ணதும் நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது வாமிட் வந்து மாத்திரையினால தான் வருதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்குறா. நேரில் பார்த்தா அந்த லூசு டாக்டர் அங்கே வந்துட்டு திரும்பவுமே தேவையில்லாமல் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து பேசினதுமே இந்த பொம்பளை பாருங்கள் எங்களுக்கு வந்துட்டு எப்படி மெடிசன்லாம் கொடுத்து என்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற சொன்னதும் நான் அப்படிலாம் எதுவும் கொடுக்க கிடையாது நீங்கள் எழுதி கொடுத்தது தான் நான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்றது அவ சொன்னதுமே அங்கே போய் அங்கே மெடிசனை பார்த்தா மெடிசன் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆள் நான் வந்துட்டு இதையா கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட்டதுமே பார்த்தீங்கல்ல இவ வந்துட்டு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வந்துட்டு கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவளையுமே நாங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப ஓவராக வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கு. ஹீரோ வந்துடுறான் நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து அவன் மேலே பழிய போடுற வேலை வைக்காதீங்க அப்படின்றத சொன்னதும் நீ யார் ஃபஸ்ட்டு நீ எதுக்காக இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்தால் நம்ம ஹீரோவை வந்துட்டு மதிக்காமல் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் தானே வேணும் யாரை வந்து மெடிசன் மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய போகுது சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்கன்னு சொன்னதுமே உடனே
உடனே அந்த லேடி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, ஆனால் உங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படுது அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ இப்படியே வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கப்ப கொஞ்ச நேரத்தில் அந்த ஆளோட உண்மையான ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க. அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு, ஏன்டா நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு வர கொஞ்ச நேரத்துலேயும் வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கியே, அப்போ நீ என்னை சீட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொன்னதும் அந்த ஆள் பயந்து போயிட்டு, ஐயோ அம்மா தாயே என்னை மன்னிச்சிரு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இந்த லேடி என்கிட்ட காசை கொடுத்து கொஞ்ச நேரம் நீ இப்படி ஆக்டிங் பண்ணு, நான் நிறைய பணம் கொடுப்பேன்னு சொன்னேன், அதை கேட்டுட்டு தான் நான் நடித்தேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு உண்மை எல்லாமே வெளிப்பட்டு போயிடுது. அந்த லேடியை மிரட்டினதுமே, நானுமே காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், எனக்கு வந்துட்டு ஒரு லேடி தான் காசு கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னதும், யார் அது அப்படின்றத கேட்டதும் அவங்களோட நேம் வந்து ஷீன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது எல்லாருக்குமே. அவளுமே அங்கே தானே நின்றுட்டுருக்கா, அப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு இவளை சும்மா விடக்கூடாது, இவளை முதல் அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கும்போது அங்கே டைரக்டர் வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே, இப்படிலாம் பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்து அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நம்மளோட பெரிய ஷேர் ஹோல்டரே இவர் தான், இவர்கிட்ட நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே திட்டினதும் அந்த ஆள் ரொம்ப பயமாயிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட தான் அங்கே சாரி கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின்ட்டு அங்கே மன்னிப்பு கேட்டதுமே, நீங்கள் வந்து உங்கள் கையில் அதிகாரம் இருந்தால் என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு, உங்களை இதுக்கப்புறம் எனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இந்த ஆள் இருக்கக்கூடாது, வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்றத சொல்லிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாரி கேட்குறாங்க, தெரியாமல் ஏதோ மிஸ்டேக்காக இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் பேசக்கூடாது, டாக்டர்ஸ் எப்பயும் அவங்களோட டியூட்டியை கரெக்டாக தான் பண்ணுவாங்க, நீங்களுமே கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும், கொஞ்சம் ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே நடந்த தப்புக்கு அங்கே சாரி கேட்டுட்டு இப்படியே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகிடுது. ஹீரோ அங்கேருந்து போகிறதாங்க சீனியர் பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து உள்ள அவங்ககிட்டலாம் ஹாப்பியாகிட்டு பேசுகிறா, பட் அவளை அங்கே இக்னோர் பண்ணுறாங்க. அப்போ டைரக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டுட்டு அங்கே பாராட்டிட்டு போகிறாரு. ஆனாலுமே அந்த லேடிஸ் வந்து போனதுமே திரும்ப நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப தப்பாக அங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே சீனியர் என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும், எதுக்காக நீங்கள் இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டுருப்பேன், என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாருக்குமே நீ வந்துட்டு உன்னை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, யாருக்கு வந்துட்டு தெரியணுமோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து பார்க்க போனதுமே அவங்க பையன் பார்த்தா, நீ வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, நீ வந்து உன்னோட ஹஸ்பண்டோட பவர் வச்சு தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்க, உனக்கு என்ன வந்துட்டு தொழிலை பற்றி தெரிய போகுது, ஒன்று மாதிரி ஒரு டாக்டர் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு சண்டை போட்டதும் அப்போ சீனியர் அவங்க ரொம்பவே சின்சியரான டாக்டர், உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வந்துட்டு மாற்றி கொடுக்க முடியாது, அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் இதில் பண்ண விரும்பலை, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றப்ப நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கே வரும்போது நம்ம ஹீரோ உங்கள் தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் உங்கள் பேத்தியை பற்றி கவலைப்படாதீங்க, நான் எப்பயுமே நல்லபடியாக சந்தோஷமாக அவளை பார்த்துக்குவேன், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நான் அதை கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, தாத்தாக்கு முடிப்போம் தான் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கோப்படுறா. அங்கே தாத்தாட்ட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேயுமே அந்த லேடிஸ் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். தேவையில்லாமல் இப்படி வந்துட்டு ஒரு டாக்டர் வேலை பார்த்துட்டு இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்காதிங்க, அவள் என்னோட ஒய்ஃப், ஸோ மரியாதையாக பேசுங்க அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்கிறா, இவ்வளோ தூரத்துக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்போ அங்கே அந்த ஃப்ரெண்டு வந்துடுறான், அந்த பேஷண்ட்டோட அம்மாவுக்கு இப்போ சிசேரியன் பண்ணி ஆகணும், ஆனால் வந்துட்டு வேறு டாக்டர் கிடையாது, நீ தான் பண்ணணும், அது உன்னால் தான் முடியும்னு சொன்னதும் அவங்களுக்கு விருப்பம்ன்றப்ப நம்ம எப்படி பண்ண முடியும்னு சொன்னதும் அது வந்துட்டு அவங்களோட கவலை, நம்ம வந்துட்டு பேஷண்ட்டை காப்பாற்றி ஆகணும், ஸோ நீ வந்துட்டு வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே உனக்கு என்ன விருப்பமோ நீ போய் பண்ணுன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக போயிடுறா. அங்கேயுமே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீ தேவையில்லாமல் இப்படி வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காத, உன்னோட அம்மாவை காப்பாற்றணுமா இல்லையா, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் திட்டி அங்கே அனுப்பி விட்றாங்க. அந்தாலும் வந்துட்டு அங்கே கெஞ்சிட்ருக்கான், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னோட அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு அங்கே வெளியே வரும்போது அந்தால் வந்துட்டு அங்கே வந்து சாரி கேட்குறாரு, தெரியாமல் வந்துட்டு நிறைய பேச்சு பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு விரும்பலை, நான் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், மேரேஜ் ஆனதுலேருந்து உனக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டைமண்ட் ரிங்கை வாங்கி அவளோட கையில் போட்டு விடுறான். அவளுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு.
வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவனை ஹனின்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சலாம் பேசினதுமே அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டுருக்கு. என்னடா பண்ணிகிட்ருக்கா திடீர்னு இப்படிலாம் கூப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு போனதுமே என்னாச்சு இவருக்கு அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கும் போது இங்கே நம்ம ஹீரோ அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வேற அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு ஹீரோயினை ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறதுல அவங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அவள் ஜாப்பை வந்து குவிட் பண்ணணுன்ற மாதிரி பேசினதுமே அங்கே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னா என்னோட கேரியரை வந்து நான் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கணுமா? டாக்டராக இருக்கிறது எவ்வளோ பெரிய வந்துட்டு விஷயம் தெரியுமா? எத்தனை உயிர்களை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். அப்படி இந்த டாக்டரோட வந்து தொழிலை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மேரேஜை நம்ம பண்ணிக்க தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவளுக்குமே அங்கே சண்டை வந்துடுது. ஹீரோயின் இப்படிலாம் இவன் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம் ஹீரோ ப்ளீஸ் நீ வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னதும் நான் இப்போ உன்னோட வேலையை விட்டுட்டு வான்னு சொன்னால் நீ வந்துடுவியா? அப்போ லேடிஸ்னால் உனக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து பாவமாக இருக்குது. அவன் வந்துட்டு எது பேச வந்தாலுமே அவன் வந்துட்டு கேட்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஹீரோ இங்கே ரூமில் வந்து பார்க்குறான். ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக அவளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாள்ல. அவனுக்கு அதை நினச்சி அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டைமுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் மாஸ்க்லாம் போட்டுட்டு அங்கே வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஃபுட் டெலிவரியெல்லாம் ஆர்டர் பண்ணதுமே அங்கே வந்துட்டு அவளுக்காக இந்த பாருங்க ஒரு லெட்ரு இருக்குது, இங்கே ஃபுட்டுமே வச்சுருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. மேமா நம்ம ஹீரோயின் அதை எடுக்காமல் கூட அங்கே போயிடுறாங்க. சில பசங்க வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க 3 பசங்க வந்துட்டு தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக பேசிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் என்ன பேசினாலுமே வந்துட்டு தேவையில்லாமல் வந்து மரியாதை இல்லாமல் பேசி வந்துட்டு சண்டை இழுத்ததுமே நம்ம ஹீரோ கூட அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு ஹீரோட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் அவனுங்க யாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடு அப்படின்றத சொன்னதுமே பார்த்தா அந்த 3 பசங்களுமே நம்ம ஹீரோக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான் போல். அவங்க டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் போய் மீட் பண்ணுங்கள், அந்த பசங்க உங்ககிட்ட பேசணுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதுமே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய நல்ல மனுஷி தெரியுமா, நீங்களாம் வந்துட்டு எங்களுக்கு ரோல் மாடல் மாதிரி, நீங்கள் கேப்டன் சாரோட ஒய்ஃப்ன்றதை எதுக்காக சொல்லலை, அவர் தான் வந்துட்டு என்னோட ரோல் மாடரு, அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டை போடுவோம், ஆனால் உங்களுக்குள்ளே வந்துட்டு எப்பயுமே அந்த ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் சண்டை போடாமல் இருங்க, எனக்கு அதே போதும்னு சொல்லா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து இருக்கான், காலை பிடிச்சி அமுக்கி திருகி விட்டுட்டு ஏதாச்சும் வந்துட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக காலக்காயை உடச்சி விட்டுருவேன், மரியாதையோட உட்காந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு மாட்டி விட்டு போயிருக்கான். ஸோ இதனால தான் அவங்க பயந்து போயிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணிட்டோம், உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. டாக்டர்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு ஃபியூனலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதை கேள்விப்பட்டு வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வர்றாங்க அவளை மீட் பண்ணுறதுக்காக. தாத்தாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு சொன்னதும் தாத்தாக்கெலாம் இல்லை, என்னோட பேஷண்ட் ஒருத்தர், அவருக்கு தான் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அவருக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஃபியூனலுக்கு வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க நடந்து எல்லாத்தையுமே எங்கே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ எனக்காக நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு என்னோட சைடில் நான் என்ன யோசிக்கிறேன்னு கேட்கவே இல்லையே அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பியாக இருது ஹீரோவுக்குமே. நைட்டு அவளுக்காக அங்கே சாப்பாடெலாம் சமைச்சு கொடுக்குறான். இப்படியே வந்துட்டு வேலை பார்த்துட்டு ஒழுங்காக தூங்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோமே உடம்பு முடியாமல் போயிடும். ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லும்போது அங்கே டாக்டர்ஸ்க்காக ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம சீனியர் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோயினுக்கு, நம்ம வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட டாஸ்க்லாம் வந்து பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணணும், நீ ஏதாச்சும் வந்துட்டு வேறு இதில் சைன் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஃபோனை பார்க்கவுமே நம்ம ஹீரோ ஃபோனை நோண்டிட்டு இருக்காமல் ஃபஸ்ட்டு சாப்பாடை சாப்பிடு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கோ அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோக்குமே எங்கள் கால் வந்துடுது. இப்போ அவங்க வந்து பண்ண போகிற ஒர்க் வந்து ரொம்பவே டேஞ்சரானதுன்னு நம்ம ஹீரோ அதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை எப்படி நீ பண்ண வேணான்னு சொல்லுவேன், நீயுமே ஒரு சோல்ஜர், உனக்குமே வந்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் டாக்டர் தொழிலுமே சில வந்துட்டு ப்ராப்ளம் வரதான் செய்யும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுமே சரி நல்லபடியாக நீ வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் சீனியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு என்னோட ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கிறது உங்களோட கடமை அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவங்க 2 பேருமே சேர்ந்து ஏகப்பட்ட பேருக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் போல் நாங்கள் ஃப்ரெண்டோட அவள் பேசிட்டேவோம், சரி நம்ம ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசலாமான்னு பார்க்குறா, பட் அங்கே ஃபோனில் வந்து சிக்னல் கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு பேஷண்ட் அங்கே வர்றான், ஒய்ஃப்க்கு ரொம்ப ஓட முடியல, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கதறிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் சரி நான் இப்போ வரேன்னு சொன்னதும் இல்லை நீ போகாத ரொம்ப டேஞ்சர் இன்னாத்துலன்னு சொன்னாலுமே அவள் கேட்காம அவள் வாட்டு கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறா.
போயிடுறா. எங்கே இருக்காங்கன்னு சொன்னதும் இங்கே தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லும்போதே அங்கே வந்துட்டு வேமா அந்த பையன் வந்து வம்பு பண்ணி இழுத்துட்டு கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ இன்னொருத்தன் எங்கள் உள்ளே வந்துடுறான். என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் உண்மை எதையுமே சொல்ல மாட்டா. நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க இருந்து போகும்போது திரும்பவுமே அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு இன்றைக்கி எனக்கு தான் சொந்தம், நான் வந்துட்டு எவ்வளோ ஆசையில் இருக்கேன் தெரியுமா உன்னை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்க போகிறான். ஃப்ரெண்டு போய் இப்படி அவளை காணமேன்னு சொன்னதுமே அங்கே வேமா நம்ம ஹீரோட்டையுமே இந்த விஷயத்தை கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அங்கே போட்டு அங்கே அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. கார்ட்ஸ் எல்லாமே அடிச்சு அவனை அங்கே வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ கையில் அடிபட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பேசாமல் நீங்கள் அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து இவங்க கூட கிளம்புறப்ப நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சு. எதுக்காக இவனோட சேர்ந்து போகிறேன்னு சொல்லி கேட்குறப்ப எல்லா பசங்களுமே கேட்டவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, சில பேர் தான் அப்படி, பல பசங்க நல்லவங்க தான் அப்படின்றத அவ சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே தான் அங்கே கிளம்பிட்டுருக்காங்க. அவங்க பையனை தான் தேடி போயிருக்காங்க. ஃபைனலாக அவனை கண்டுபிடிச்சுமே அங்கே வந்துட்டு காப்பாற்றி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை மட்டும் காணோம். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பயமாயிட்டு அவர் எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சாகணும்னு சொன்னதோ நீ ஏன் பயந்துட்டுருக்க, அவரே வந்து ஒரு சோல்ஜர் தான், அவருக்கு வந்துட்டு எப்படி எந்த இடத்துல வரணும் நீ நல்லா தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆனால் விடுற மாதிரி இல்லை, ஹஸ்பண்ட் இல்லையா, அவள் வந்துட்டு உள்ளே தேடி பயத்திலே தான் போயிட்டுருக்கா. அங்கே அவன் பின்னாடி வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. உங்களுக்கு ஏதாச்சும் ஆகி போயிடுச்சோ என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ஒன்றும் ஆகாது நீ வா என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. வேகமாக அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே டென்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கான். அங்கே வந்து தீயெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே அங்கே வேகமாக ஒரு ஷர்ட்டை மூடுறா. நீ வந்துட்டு ஒன்றும் பயந்துட்டுருக்காத, நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன், நீ வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. என் முதுகில் பார்த்தா ஃபுல்லாக அங்கே வந்துட்டு அடியாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் என்னாச்சு இவ்வளோ காயங்கள் வர்றதுக்குன்னு சொன்னதும் எல்லாம் வந்துட்டு என்னோட ஒர்க்னால தான் வருது அப்படின்ட்டு தாங்க சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே நம்ம இப்படியே உட்காந்துட்ருக்க வேணாம், நம்ம போய் இதுக்கப்புறம் அங்கே தூங்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்படின்னா தான் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு வேமா நம்ம வீட்டுக்கு போக முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், நாங்கள் 2 பேருமே இங்கே போய் செத்து போயிடுவோமோ அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் அப்படியே வந்துட்டு அவள் எழுப்புறதுக்கு அவள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு வழியாக நம்ம ஹீரோக்கு அங்கே முழிப்பு வந்தது தான் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத சொன்னதும் நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் வந்துட்டு அவனுக்கு திரும்பவுமே அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. ஹீரோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் நானுமே தான் சொல்லும்போது அங்கே கிஸ் பண்ண போகிறா. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு 2 பேத்துக்குமே மயக்கமாயிருது. அப்புறம் அவங்க வந்துட்டு அவள் கண்ணை முழிக்கும் போது நான் என்ன இன்னும் உயிரோட தான் இருக்கேனான்னு சொன்னதும் ஆமாம்மா உயிரோட தான் இருக்கேன்னு அவங்க சீனியர் சொல்கிறாரு. எந்திரிச்சதுமே என்னோட ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அழுதுட்டு கேட்குறா. நான் அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கவலையெல்லாம் படாதப்பா இந்த தான் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கான் அப்படின்ற சொன்னது அவளுக்கு உயிரே வருது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அழுக வேற வந்துட்டுருக்கு. இந்தப்பா இது உன்னோட ஹஸ்பண்டோட தான் அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே நான் யார் எங்கே இருக்கேன்னு சொல்கிறான். நீ வந்துட்டு எங்கே இருக்கேன்னா சொர்க்கத்தில் இருக்க, நான் வந்துட்டு உன்னோட அம்மா அப்படின்றத அவ சொல்கிறா. நீ வந்துட்டு இன்னுமே வந்து ஜோக் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கலான்னு கேட்டதுமே யார் சொன்னது நான் அப்படி வந்துட்டு சொன்னேன்னு ஹீரோயின் கேட்டதோ அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் ஹீரோயின் அடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவில் போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிராமத்துக்கார பையன் அங்கே ஃபோட்டோகிராஃபர்லாம் கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஷையாகிருது. உங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே வாங்க நம்ம இன்டர்வியூ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக நாங்கள் இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்கா. ஒரு ஹீரோயினோட உண்மையான அப்பாவை காமிக்கிறாங்க. என்னோட பொண்ணு இங்கே தான் இருக்கதா கேள்விப்பட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு அங்கே தேடி வந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினுமே அங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே பக்கத்தில் வந்து உட்காந்ததும் என்னடா ஒருவேளை இங்கேயே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அவள் வந்துட்டு அவன் பக்கத்தில் உட்காந்ததுமே நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிடுது. அவளுக்கு நான் எதுக்காக இப்போ குளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு பக்கத்தில் வர மாதிரியும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து கனவு கண்டுட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் எனக்கு நீ டவல் கொடுன்னு சொல்லும்போது அங்கே கொடுக்காம அவனே இங்கே உள்ளே போயிடுறான். நைட் அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தா பிடிச்சி அவள் பயந்து போய் தள்ளி விட்டதில் அவனுக்கு பயங்கர அடி விழுந்துருது. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தாத்தாவுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. தாத்தா நீ அந்த ஒரு நம்பர் எடுத்து பாருமான்னு சொல்லும்போது அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன தாத்தா இதுன்னு சொல்கிறப்ப அங்கே கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தவங்களோட பொண்ணு போல் தாத்தா தான் அங்கே வந்து வளர்த்துருக்காரு. ஸோ வந்துட்டு அந்த பர்சனை மீட் பண்ண சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அப்போ போய் மீட் பண்ண அவங்க அப்பா தான்
தான் அங்கே மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உன்னோட அம்மாவை வந்துட்டு இப்போ போய் பார்க்க முடியாதுமா, அவங்க வந்துட்டு ரொம்ப சீரியஸாக உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க, பார்த்தா ஷாக்கில் ஏதாச்சும் ஆகி போயிடும். ஆனால் வந்துட்டு நீ வந்து நல்லபடியாக வந்துட்டு இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேயே நீ மிஸ் ஆகிட்ட, இப்போ வரைக்கும் இவர் தான் உன்னை தத்தெடுத்து வளர்த்துருக்காரு, நான் அதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வேகமாக போய் மறைச்சிட்டு, அவர் தான் என்னோட அப்பாவா, என்னை வந்துட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் ஃபஸ்ட்டு என்னோட தாத்தாவை போய் மீட் பண்ணணும் அப்படின்றத அவ சொல்கிறா. தாத்தாட்ட இந்த விஷயத்தில் அவள் போய் சொன்னதுமே எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்துட்டு எவ்வளோ நாளாக வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா கண்டுபிடிக்கிறதுக்காக, ஃபைனலாக வந்து நான் உன்னோட உண்மையான பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நீ எப்பயுமே அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போனதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. தாத்தா நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க தாத்தா அப்படின்ற சொல்கிறா. நம்ம ஹீரோவுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஃபியூனல்லாம் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா வந்து இதுக்கப்புறம் நீ வந்துட்டு கண்டிப்பாக என் கூட தான் வந்து இருக்கணும், நீ வந்துட்டு அழுதுட்டு இருக்காத, குடும்பத்தோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே நீ உன்னோட குடும்பத்தோட போய் இருக்கிறது தான் எனக்குமே ஹாப்பி, கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்றத சொல்கிறாரு. வீட்டுக்குமே இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் மாடிக்கு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா வந்து நீ கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து நடந்துக்கணும், வா என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுமே இதான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மேலேருந்து ஓடி வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து செடியூஸ் பண்ணிவிட்டு தப்பாக நடக்க முயற்சி பண்ணாருன்னு சொன்னதுமே என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட இருந்தாலும் ரொம்ப கோவப்பட்டதுமே எனக்கு என்ன நடந்துச்சு நல்லாவே தெரியுதுன்னு அவ சொல்கிறான். இப்போ என்னன்னு பார்த்தா அந்த லேடி அங்கே தண்ணிக்குள்ளே ட்ரக்கை கலந்துருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வேணும்னே தண்ணியை தூக்கி அப்படி கீழே ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு வேற ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அங்கே மயக்கம் வந்த மாதிரி திரும்பவுமே ஆக்டிங் பண்ணியிருக்கான். அந்த லேடி உடனே தலையெல்லாம் விரிச்சு விட்டுட்டு வேமா அங்கேருந்து ஓடி அழுதுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேமராவில் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து காமிச்சதுமே உடனே அந்தாலும் கோவப்பட்டு அடிச்சுட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணுறியா போ அப்படின்ற சொல்லிட்டு வெட்டி விடுறாரு. ஆனால் உண்மையிலே வந்துட்டு இவர் தான் ரொம்ப மோசமானவர், நம்ம ஹீரோயினை வேற ஒரு பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்போ நான் வந்துட்டு இதை பற்றி பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வச்சதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அந்த பர்சன் நான் வந்துட்டு சொல்கிற பையனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், இவனை நான் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னதும் இத்தனை வருஷமாக நீங்கள் எங்கே இருந்தீங்க, திடீர்னு வந்துட்டு இந்த பாசத்தெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு நான் சொன்னதை தான் கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்லி பார்த்தாலுமே அந்தாலும் வந்து ரொம்ப டாமினேட்டான பர்சனாக இருக்காரு, கேட்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு உன் பொண்ணு மரியாதையில் ரூம்லேயே தான் இருக்கணும், எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆனான்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு இருந்தாலும் அடிக்க வேற செஞ்சிடறாரு. நம்ம ஹீரோயின் பேச்சை கேட்க மாட்டான்னு ஃபோன் எல்லாமே பிடிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு லாக் பண்ணி வேற வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு பேரண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களேன்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டு என்னோட சுதந்திரத்தவே இவங்க வந்துட்டு பறிக்க பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆளுக்கு வந்துட்டு பாசம்லாம் கிடையாது, அவரோட அந்த பிஸ்னஸ் ப்ரொபோசலுக்காக தான் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணி அங்கே வந்துட்டு எப்படியோ கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு போல். நம்ம ஹீரோ அவளை வந்து மீட் பண்ணிட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத, அவள் சொல்கிற மாதிரி நீ பண்ணு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லலாம். அங்கே வெட்டிங்காக ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வெட்டிங் நடக்க போகும்போது அந்த ஆள் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஜஸ்ட் இது ஒரு பிஸ்னஸ் மேரேஜாக தான் அவங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ அங்கே வந்துடுறான், நான் வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ண மாட்டேன், இவரை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும் அந்த ஆள் அங்கே வந்துட்டு கன்னை வச்சு மிரட்டுறாரு. நீ அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே நிறைய கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆளுங்க எல்லாருமே அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த ஆள் பார்த்தா வந்து கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான், பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே அவன் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ரிங்கை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு ரெடியாக இருக்கேன் உன்னை மேரேஜ் பண்ண சொன்னதும் அவனுமே வந்துட்டு ஃபைனல் நம்ம ஹீரோயின் கையில் ரிங்கை போட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.